அன்பினுடைய அஸ்திவாரம் எப்படி இருக்கும்? கண்ணனுடைய பக்த மீரா அவங்க வாழ்க்கையில நடந்ததாக ஒரு செய்தி இருக்கு. அவங்க ஒரு சன்னியாசி மகானை பார்க்கறதுக்காக போறாங்க. இப்போ அங்கே போயிட்டு அனுமதி கேட்குறாங்க, நான் அந்த மகானை பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவர் வந்து ஆண்களை மட்டும்தான் பார்ப்பாரு, பெண்களை பார்க்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஒவ்வொரு தடவை இது என்ன சொல்கிறது, பல கேள்விகளுக்கு நமக்கு விடையாக இருக்கும். பல குழப்பங்கள் நம்மக்கிட்ட இருந்து விலகும். அவ்வளவு ஆழமான பதில் இது. என் கண்ணனை தவிர வேறு ஒரு ஆண்மகன் கூட இந்த உலகத்தில் இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த சன்னியாசி மகான் வந்து மீராவோட காலில் வந்து விழுந்தாராம். இப்படி ஒரு பக்தியா, இவ்வளோ ஒரு அன்பா அப்படின்னு. எந்த அளவுக்கு அந்த மனம் உறுதிப்பாடோட ஒரு ஸ்திரத்தன்மையோட அசைக்கவே முடியாத ஒரு ஆணி வேறா அந்த அன்பு இருந்தா இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்திருக்கும். என் கண்ணனை தவிர்த்து இந்த உலகத்துல எனக்கு வேற ஒன்னே கிடையாது, வேற ஒரு ஆண்கள் இருக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தன்னுடைய அன்புல, தன்னுடைய லட்சியத்துல அந்த ஃபோக்கஸ்டா இருக்கிறது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வார்த்தைகள் வரும். ஸோ இதுதான் அந்த அளவுக்கு அந்த அன்பினுடைய ஆழம்.